வணக்கம் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த வாரத்தினுடைய இந்த விசேஷமான நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. காரணம், நாம் விசுவாச பிரயாணத்திலே தொடர்ந்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். மேலும் இதற்கு உறுதுணையாய் உதவும்படியாய் தானியேல் உபவாஸ் நிறைவு நாளிலே வந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தெரியுமா? நாம் தேவனோடு கூட நம்முடைய ஐக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாய் நாம் இதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக மக்கள் வாழ்க்கையிலே பெரும் துயரத்துல பெரும் பிரச்சனையில் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், மிக முக்கியமான காரணம் தேவனோடு கூட இருக்கிற அவர்கள் உறவில் இருக்கிற விரிசல், தேவனோடு கூட இருக்கிற அவர்கள் உறவில் இருக்கிற பிரச்சனை தான் வாழ்க்கையினுடைய பலவிதமான தோல்விகளுக்கு, ஏமாற்றங்களுக்கு அடித்தளமா இருக்கிறது. கண்டிப்பா மக்கள் நாம் இது குறித்து தொடர்ந்து பேச போகிறோம். ஆனா முதலாவது, இந்த தடவை நாம் உங்கள் விண்ணப்பத்தை சாலமோன் மண்டபத்துக்கு எடுத்து செல்கிறோம். எங்கே கர்த்தர் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும் என்று சொன்னார். பிரேசிலில் இருக்கிற இந்த சாலமோன் மண்டபத்திலே 10,000 ஊழியர்கள் ஒன்று கூட போகிறார்கள். உங்கள் விண்ணப்பத்துக்கான கூக்குரலை செய்ய போகிறார். ஆம், யார் நீங்கள் எங்களை திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இதை குறித்து மேலும் விளக்கங்களுக்கோ விவரங்களுக்கோ கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிலே செய்தி அனுப்புங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காய் உதவி செய்ய வழிகாட்டுதலை கொடுக்க ஒரு ஊழியக்காரர் கண்டிப்பாய் தயாரா இருப்பார். இந்த நேரம் தொடர்ந்து நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்லலாம். ஒரு அற்புதமான சாட்சி, வல்லமையான ஒரு சாட்சி இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே கேட்க போகிறீர்கள். பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிற தருணம் நடைபெறுவது என்ன நாம் பார்ப்பதற்கு முன்பாய் வீடியோவை கவனிங்க. வெறுமையாய் இருப்பதை தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் சிறப்பானவர். தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் வல்லமையானவர். எப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்ததோ, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதேபோல் ஜெயித்தவர்களும் இருந்தார்கள். யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் தேடினார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வெறுமையை எப்படி நிரப்புவது என்று. ஆபிரகாமினுடைய வெறுமை, தன் வாழ்க்கை இருந்த அவமானம் மாறியது, வாக்களிக்கப்பட்டதை பெற்றார். அன்னாளுடைய வெறுமை மாற்றப்பட்டு ஆனந்தத்தின் கண்ணீரை பெற்றார். ராகாபினுடைய வெறுமை தொலைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தது, பரிபூர்ணம் அடைந்த வாழ்க்கையாய் மாறியது. யோபினுடைய வெறுமை எல்லாவற்றையும் இழந்தார். கடைசியில் தேவனை அறிந்து கொண்டார், மீண்டும் யாவையும் பெற்று கொண்டார். கிதியோனின் வெறுமை அவருக்கு அவமானமாய் இருந்தது, கடைசியில் வெற்றியை கண்டார். கல்யாண வீட்டின் அங்கிருந்த பானைகள் வெறுமையாய் ஆனது. இயேசு தண்ணீரை நிரப்ப சொன்னார், அது புது திராட்சை ரசமாய் மாறியது. உதரப்போக்கில் இருந்த அந்த ஸ்ரீ வெறுமையாய் இருந்தார். ஆரோக்கியம் இல்லாமல் பரத்தை இழந்து யாவும் மாறியது. அவர் வாழ்க்கை பரிபூர்ணம் அடைந்தது. நீங்கள் பார்க்கும் இந்த வனாந்திரம் வெறுமையாய் இருக்கிறது. அதே இடத்தில் தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்தினார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நிரப்பப்பட்டது. தேவன் வரும் பிரசன்னம் வெறுமையை நீக்கும். வெறுமையாய் இருந்த அந்த ஜனங்களை வழிநடத்த தேவன் வந்தார். அதனால்தான் அவர் மிகவும் சிறப்பானவர். நிறைவேற்றின வாக்கு தத்தம் பரிபூர்ணம், முழுமையான மாற்றம் அடைவது. எனவே யார் நீங்கள் வெறுமையோடு உங்களுடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும் இருக்கிறீர்களோ, எனவே உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள், நீங்கள் நிரப்பப்படுவதற்காக. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்படி சிறப்பான விதத்தில் செய்வதென்று. எனவே வெறுமையின் அவமானத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால் வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள வாருங்கள். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களை. விசுவாசத்தினுடைய செயல் ஒருத்தர் வாழ்க்கையிலே கண்டிப்பாய் அதி அற்புதமான காரியங்களை ஏற்படுத்த முடியும். எனவேதான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எப்படி ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது. எனவே ஒரு நபர் தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசேஷமாய் பரிசுத்தாவினுடைய வாக்கு தத்தத்தை அடைய வேண்டுமா, கிரியை செயல் மிக அவசியம், மிக முக்கியம், அத்தியாவசியம். எனவே நாம் கிரியை செயலை வெளிப்படுத்துகிற தருணம் தேவனுடைய வல்லமையை நாம் நம் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். வெறும் உட்புறத்திலே மாத்திரமல்ல, வெளிப்புறத்திலும் இது கண்டிப்பாய் தெளிவான ஒன்று, தெல்ல தெளிவான ஒன்று. இதோ முதல் சாட்சி அடையாளமாய் கவனிங்கள்.
தொடர்ந்து நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்லலாம். என் பேர் கற்பகம். நான் அண்ணாநகர் ஈஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். யுனிவர்சல் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை வந்து ஒரு அழிக்கப்பட்ட நிலையில இருந்தது. எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது, தற்கொலை எண்ணம் இருந்தது. என்னோட குடும்ப வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. குடும்பத்துல இருக்கவங்க பெரியவங்க மத்தியில கலகம் பண்ற விஷயம், இதெல்லாம் வந்து எனக்குள்ள ஒரு வெறுமை இருந்தது. அது இல்லாம என் பிள்ளைங்களும் வளர வளர அவங்களுக்குள்ளேயும் எனக்குள்ள இருந்த அந்த தாழ்வு மனப்பானம் அவங்களுக்குள்ளேயும் இருந்தது. இதே மாதிரி காலங்கள் கடந்துட்டு இருந்தது, வருடங்கள். ஆனாலும் எனக்குள்ள இருந்த வெறுமை வந்து வெறுமை இருந்துட்டே இருந்தது. இதனால என்ன பண்ணேன்னா, என் மகள் வளர்ந்து வரும்போது அவளுக்கு எனக்கு இருந்த அந்த பாதிப்பு வந்த போது, தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் வந்த போதுதான் எனக்கு வந்து அந்த பாதிப்பு பெருசானது. அவளால சரியா படிக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்னோட பாதிப்பு மிக அதிகமா இருந்தது. அந்த நேரத்துல எங்க அக்கா வந்து இந்த யுனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஒரு அழிக்கப்பட்ட நிலையில, ஒரு பரிதவிப்பான நிலையில தான் நான் இந்த ஆலயத்துக்கு வந்திருந்தேன் என் மகளை கூட்டுட்டு. நான் வந்த முதல் நாளே என் மகள் விடுதலையானதை நான் உணர்ந்தேன். அங்க கொடுத்த கவுன்சிலிங் மூலமா என் மகள் விடுதலையானதை நான் உணர்ந்தேன். அதன் பிற்பாடு தொடர்ந்து வர ஆரம்பிச்சோம். என் மகளோட வாழ்க்கையில மாற்றம் பார்க்க ஆரம்பிச்சேன். என்னோட வாழ்க்கையிலும் சில மாற்றங்களை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சேன். தாழ்வு மனப்பான்மை எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சது. நான் இங்க தொடர்ந்து வர வர எனக்கு சொல்லி கொடுக்குற எல்லாவற்றையும் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். முக்கியமா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நானும் பெறணும்னு ரொம்ப வாஞ்சியா இருந்தேன். அதுக்காக என்ன பண்ணணும்னா, இதை சொல்லி கொடுத்தாங்க. வெறுப்புணர்ச்சி இருந்தா எடுத்து போடணும். யார் மேலேயும் வந்து இருதயத்துல எந்த பாரமும் இல்லாம எல்லாவற்றையும் எடுத்து போடணும். யாரையும் வந்து பகை உணர்ச்சி வச்சுக்க கூடாது. முன்னாடி பட்ட காயத்தினால கூட என்னால அந்த அபிஷேகத்தை பெற முடியல. நான் நிறைய வாஞ்சியா தேடினேன் அவரோட அபிஷேகத்தை. நிறைய விஷயங்கள்ல வந்து நான் அவரை தேடும் போதெல்லாம் எனக்கு வந்து பிரச்சனை வந்துட்டே இருந்தது. ஆனாலும் நான் வாஞ்சியா கத்து கொடுத்தது பிரகாரம் நான் அவரோட ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு நிகழ்ச்சியில அதன் மூலமா எனக்குள்ள அந்த வெறுமை என்னை விட்டு எடுத்து போட்டது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிப்ரவரி மாசம் அந்த நாள் மாதம் 15ஆம் நாள் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த நாள் எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமான நாளா இருந்தது. அதுக்கப்புறமா என்னையே நான் சோதிச்சு பார்த்தேன். முன்னாடி இருந்த அந்த பெண்மணியா நான் இல்லை. எனக்குள்ள இருந்த அந்த கோபம் எல்லாமே எடுத்து போடப்பட்டது. நான் ஒரு தோல்வியான பெண்ணா பார்த்திருக்கேன். என்னால எதுவும் செய்ய முடியாது, எப்பொழுதும் நான் யாரையாவது சார்ந்துதான் வாழணும் அப்படின்ற ஒரு பெண்ணா நான் பார்த்திருந்தேன். இப்போ அந்த என்னோட பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அப்புறமா நான் ஒரு வெற்றிக்குரிய பெண்ணா இருந்தேன். என்னால முடியாதது எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருந்தேன். என் குடும்பத்துக்கே வந்து நான் வந்து ஒரு தூணா இருந்தேன். என் பிள்ளைங்களுக்கு வழிகாட்டியா, நிச்சயமா எல்லா விஷயத்திலயும் என் கணவருக்கு நான் ரொம்ப பக்கபலமா இருந்தேன். எனக்குள்ள எந்த விஷயத்தையுமே நான் எதையுமே பற்றி பயப்படல. முன்னாடி எனக்கு கடன் பிரச்சனை இருந்தது. வீடு கட்டினதுனால கடன் பிரச்சனை இருந்தது. இதை எப்படி ஜெயிக்க போறேன், இதுக்கும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதல் கொடுத்திருந்தாரு. நான் எல்லா கடனையும் நானே படிப்படியா அடைக்கிறதுக்கு தேவன் எனக்கு வழிநடத்த கொடுத்திருந்தாரு. நான் அந்த விஷயத்திலயும் வெற்றிக்குரிய பெண்ணா இருந்தேன். என்னோட இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில என்னோட விண்ணப்பம் என்னவா இருந்ததுன்னா, என் குடும்பம் முழுவதுமே தேவனோட பீடத்து மேல இருக்கணும் அப்படின்னு என்னோட விண்ணப்பமா இருந்தது. அதுக்காக நான் வந்து முன்னோக்கி போயிட்டு இருந்தேன். என்னோட முழு தியாகத்தையும் நான் பீடத்து மேல செஞ்சேன். தேவன் என்கிட்ட என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ நான் எல்லாம் செஞ்சேன். முதல்ல என்ன நான் சரிப்படுத்திக்கிட்டேன். பீடத்துக்கு முன்பாக வர்றதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த எல்லாவற்றையும் நான் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறமா நான் என்னோட தியாகத்தை நான் நிறைவேற்றினேன். இன்னைக்கு என் குடும்பம் முழுதும் ஆசீர்வாதமா இருக்கு. நான் கேட்ட மாதிரியே தேவன் வந்து என்னோட 2 பெண்களையும் தேவனோட பீடத்து மேல ஆசீர்வாதமா கொடுத்துருக்கேன். அதே போல என் கணவரையும் நான் வந்து ஆசீர்வாதமா வச்சிருக்கேன். என் கணவருக்கு கூட ரெண்டு சூழ்நிலையில
வந்து அவருக்கு வந்து முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நேரம் தேவன் வந்து என்ன பலப்படுத்தினாரு, என்னோட கணவரை வந்து நான் போராடி ஜெயித்து கொண்டு வரும்படியாக. அது யாரோட பலமும் இல்லை, என்னோட தேவன் இருந்தாரு. உடல் ரீதியாவும் சரி, பண ரீதியாவும் சரி, தேவன் எனக்கு உதவி செய்திருந்தாரு என் கணவரை நான் மீட்டு கொண்டு வரும்படியா. மிகுந்த ஆசீர்வாதத்தோட இருக்க என் குழந்தைங்களும் சரி, என் குடும்பமும் சரி, எல்லோருக்கும் சாட்சியா இருக்காங்க. முன்னாடி யாரெல்லாம் என்ன வந்து நான் தேவனை தேடி வரும்போது என்ன கேவலமா பார்த்தாங்களோ, என்னை ஏளனமா பார்த்தாங்களோ, அவங்க முன்னாடி இன்னைக்கு தேவன் என்ன உயர்த்தி இருக்காரு. அவங்க என்னோட வாழ்க்கையை பார்த்து என்னோட தேவன் உண்மையான தேவன், வல்லமையான தேவன்றத பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்னோட குடும்பத்துல இருந்தே ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க என்னோட சாட்சியின் மூலமாக. இன்னும் என்னை சுற்றி இருக்கவங்க மத்தியிலும் தேவன் என்னை வந்து வித்தியாசப்படுத்தி தனிமைப்படுத்தி காட்டியிருக்காரு. உலகத்துக்குரியவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை தேவன் எனக்கு கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு நானு பெருமையா சொல்லிப்பேன், நானும் ஆபிரகாமோட ஒரு மகளா இருக்கேன்றத நான் ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன். நான் ரொம்ப சந்தோஷமான மகளா இருக்கேன். இன்னைக்கு என் குடும்பம் முழுவதும் ரொம்ப சந்தோஷமான குடும்பமா இருக்கு. இந்த சாட்சி கண்டிப்பாய் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு, விசுவாசத்தினுடைய செயல். இந்த விசுவாசம் தூண்டப்படுகிற இடம் பீடம். பீடத்தின் மேல் தேவன் விசுவாசத்துக்கு பலன் தருகிறார். எனவே ஆபிரகாம் எங்கே தேவனுக்கு தம் விசுவாசத்தை நிரூபித்தார் தெரியுமா மக்கள்? மோரியா மலையிலே. மோரியா மலை இயற்கை பீடம். மோரியா மலை இயற்கை பீடம். அந்த பீடத்திலே ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு சென்ற போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அங்கே பீடத்தின் மேல் அந்த இடத்திலே ஆபிரகாம் தேவனுக்கு கிரியைகளினால் விசுவாசத்தை காண்பித்தான். கிரியைகளினாலே ஆபிரகாம் விசுவாசம் பூரணமாக்கப்பட்டது. கிரியையினால் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டார். எனவே இதுதான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை என்ன? உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தது? என்னென்ன தவறுகள் நீங்கள் செய்திருக்கலாம்? என்னென்ன பலவீனங்கள் உங்க வாழ்க்கையில சந்திச்சிருக்கலாம்? அது முடிந்து போனது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால் நண்பர்களே, கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறார் உங்க வாழ்க்கையை மாற்றும்படி. ஆனால் நீங்கள் முந்தினதை விட்டுவிட்டு கடந்ததை நிறுத்தி புதியதிலே நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் விசுவாசத்தை தேவனுக்கு முன்பாய் நீங்கள் வைத்தால் கிரியையினால் நான் என்னை மாற்றிக்கொள்ள தயாரா இருக்கிறேன், நான் மனம் திரும்ப தயாரா இருக்கிறேன், உன் வழிகளை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன், என்ன செய்ய வேண்டும் எனக்கு உணர்த்தும் என்று நீங்கள் சொன்னால் உங்கள் கிரியை, உங்கள் செயல் உங்களை நீதிமானாய் மாற்றும். உங்கள் உட்புறத்திலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு வெளிப்புறத்திலே இன்று வரை எதை அடைய முடியாத விரக்தியான ஒருவராய் உங்களை பார்ப்பீர்களோ, தோல்விகரமான ஒருவராய் நீங்கள் பார்ப்பீர்கள். கண்டிப்பாய் ஒரே நாளிலே உங்கள் வாழ்க்கை மாறுவதில்லை. ஆனால் இன்றைக்கு தொடங்குகிற இந்த உறுதி, தெளிவு நிச்சயம் படிப்படியாய் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரும். அதனுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை கண்டிப்பாய் நீங்கள் உடனே பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள் வரும் பொழுது நண்பர்கள், அவர் அந்த நபருக்குள் சந்தோஷத்தை, சமாதானத்தை வைக்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? உன் வாழ்க்கை இனி இதே போல் இருக்காது. உன் வாழ்க்கை இனி இதே போல் இருக்காது. உன் நிலைமை இனி இதே போல் இருக்காது. தேவன் அவருக்கு உறுதி கொடுக்கிறார். ஆம், தேவன் அவருக்கு உறுதி கொடுக்கிறார். இதோ அற்புதமான இந்த சாட்சி அதுக்கு ஒரு மிக சிறந்த ஆதாரம், மிக நிச்சயமான ஒரு ஆதாரம். இந்த சாட்சியை கேட்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியினுடைய அத்தியாவசியத்தின் ஒரு வீடியோ நீங்கள் பார்ப்பீர்கள். அதனை தொடர்ந்து ஒரு டம்ளர் தண்ணீர் நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்கனவே தயாரா இருந்தால் ஜெப நேரத்தில் ஒன்றிணையுங்கள், நாம் விசுவாசத்தை இணைக்கலாம். பல மருத்துவமனையில அனுமதி பெற்றிருந்தேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு இருந்த அதே நோய் எனக்கும் இருக்கும்னு நினைச்சு. ஆனா நான் மருத்துவ பரிசோதனைக்கு போகும்போது அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு எனக்கு சொல்லுவாங்க. அது எனக்குள்ள பயத்தையும் பிரம்ம பிடிச்ச மாதிரி பதட்டமா என்னை உணர வைக்கும். இன்னும் சொல்ல போனா அதை என்னால தாங்க முடியல. நான் வளரும்போது தன்னம்பிக்கையான பெண்ணை போலதான் வளர்ந்தேன். கொழுன்னு என்ன சுற்றி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. எங்க அம்மா என்ன நிறைய ஸ்டேஜ்களுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா நான் ப்ரோக்ராம்லாம் பண்ண, அதனால என்ன பாக்குறவங்க சிரிக்கக்கூடிய தன்னம்பிக்கையான பெண்ணா பார்த்தாங்க. ஆனா எனக்குள்ள நான் எப்பொழுதும் வெறுமையை உணர்வேன். எனக்கும் என் நண்பர்களுக்கும் எப்போதும் பிரிவினை இருக்கும். நான் அவங்கள விட ரொம்பவும் பெரியவங்கள மாதிரி உணர்ந்தேன்.
ஏன்னா சிறு வயதுல நான் கடந்து சென்ற பாலியல் கொடுமைகள், நான் செய்ய விரும்பாத விஷயங்களை செய்யறதுக்கு என்ன வற்புறுத்துனாங்க. சிறு வயதுல இருந்து ஒரு 6-7 வயதுல இருந்தே நீங்க ஏற்கனவே பார்க்கலாம், என்னுடைய சிந்தனை ஏற்கனவே அதெல்லாம் அப்பாற்பட்டதா இருந்தது. என்ன நடக்குதுன்னு எனக்கு முழுமையா புரிஞ்சுக்க முடியல. இதெல்லாம் நான் கடந்து போகும்போது, இப்படியே நான் வளரும் போது எனக்குள்ள கோவத்தை உடையவளா இருந்தேன். இந்த கோவத்தெல்லாம் என்னுடைய தம்பி மேல, என்னுடைய அண்ணன்கள் மேல நான் தெளிப்பேன். யார பார்த்தாலும் கோவப்படுவேன். ஏன்னா இந்த ஆண்களும் கூட இதே மாதிரிதான் என்கிட்ட நடந்துப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆமா, அவங்க வளர வளர இன்னும் அதிகமா கோவப்படுறவங்களா இருந்தாங்க. எப்ப பாரு வாக்குவாதம், சண்டை, சச்சரவுல ஈடுபடுவாங்க. மிக மோசமான சூழ்நிலையில போற அளவுக்கு அவங்க 2 பேருமே சண்டை போட்டுப்பாங்க. பாலியல் கொடுமைக்கு ஆளாக்குறதுனால எனக்கு கெட்ட கனவுகள் வரும். நான் இரவு நேரத்துல என்னுடைய தங்கச்சியை கூப்பிட்டு ரூம்ல வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கும். பாத்ரூம் போறதுக்கு கூட என்னுடைய சகோதரியை நான் கூப்பிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். நான் எப்போதும் பயப்படுவேன், இதே மாதிரி எனக்கு எப்பதான் நடந்துருமோ. ஆமா, அவங்க பண்ற விதத்தை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. சில நேரத்துல என்ன கூப்பிட்டு மேல வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மையாவே தனியா இருக்க ரொம்ப பயப்படுறாங்க. தனிமையில இருந்த பதட்டமாயி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இன்னும் எப்போதும் மேல கூப்பிட்டு அவங்க வச்சுப்பாங்க. அதனால நான் மேல அவங்களுக்கு துணைக்கு இருப்பேன். இதுல நான் தொடர்ந்து போயிட்டே இருந்தேன். மேலும் நான் பலவிதமான பார்ட்டிகளுக்கு போக ஆரம்பிச்சேன். ஏன்னா மத்தவங்களுடைய கவனம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. நான் எந்த ஆணோடையும் தொடர்பு வச்சுக்கல. ஏன்னா நான் அவங்கள நம்பல. என்னுடைய மோசமான தருணம் என்னுடைய அம்மா இறந்து போன போதுதான். என்னோட பூமியே அதிர்ந்து போன மாதிரி இருந்தது. அவங்கதான் என்னுடைய பாதுகாப்பான போர்வையா இருந்தாங்க. எனக்கு என்ன தேவைனாலும் எப்போதும் அங்க இருப்பாங்க. அவங்க இறந்த செய்தியை கேட்டபோது எங்க முழு குடும்பத்துக்கும் அதிர்ச்சியா இருந்தது. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு சின்ன வயசுல இருந்த பயம் அது பல மடங்கு ஆச்சு. வெறும் ஆண்களை குறித்து மட்டும் கிடையாது, நானும் கூட எங்க அம்மா மாதிரி இறந்துருவேணும்னு எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. வியாதிப்பட்டு வேணும்னு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதன் பிற்பாடு அவங்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு, பயம், பதட்டம். அதனால பல மருத்துவர்கள் இடத்துல அவங்க சந்திச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கி செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா பதிலோ எல்லாமே நல்லாதான் இருக்காங்க, ஒண்ணுமே இல்ல அவங்களுக்கு. ஆனா அவங்க தொடர்ந்து இல்ல, எனக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க ரொம்ப மோசமாயிட்டே இருந்தாங்க. ரொம்ப பயந்தாங்க, பித்து பிடித்தது போல இருந்தாங்க. என்னதான் நான் 2 வருஷமா தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்திருந்தாலும் எங்க அம்மா இறந்த பிற்பாடு என்னால ஒரு செய்தி கூட நினைவுல வச்சுக்க முடியாது. ஏன்னா நான் ஆலயத்துக்கு வெறும் சும்மா சந்திச்சுட்டு போறதுக்காக தான் வந்தேன். ஒரு பொழுதுபோக்குக்காக, யூத் குரூப்காக தான் வந்தேன். தேவனை பெறணும், தேவனை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே எனக்குள்ளாக அப்போ கிடையாது. இது தொடர்ந்து போகும்போது என் சூழ்நிலையை பார்த்து நான் விரக்தி அடைஞ்சிட்டேன். பயந்து நான் சோர்ந்து போயிட்டேன். ராத்திரியில தூங்குறது இல்ல. எங்க அம்மா இறந்த பிற்பாடுதான் இந்த பயம் இன்னும் அதிகரிச்சது. இது இப்படியே தொடர்ந்து போகிற சமயத்துலதான் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கணுங்கிற முடிவு எடுத்தேன், கேட்க ஆரம்பிச்சேன். அப்ப நான் நம்பின தேவன் ஒருத்தர் தான் என் வாழ்க்கையை மாத்த முடியும். அப்பதான் நான் முதல் முறையா பீடத்தை நோக்கி போனேன். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அவரோட உடன்படிக்கையை ஏற்படுத்துறதுக்கும், அவரால என் வாழ்க்கையை மாத்த முடியுமான்னு பாக்குறதுக்கும். நான் அங்க போகும்போது நினைச்சேன், ஏன் நான் சந்தேகப்படணும்? நான் தேவனிடத்துல சொன்னேன், நான் உங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். எனக்குள்ளாக இருக்கிற இந்த வலியை எடுக்கணும். ஆண்டவரே, நீங்க யாரு, எப்படிப்பட்டவருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நான் இந்த தாகத்தை ஆண்டவருக்காக காமிச்சேன். உண்மையாவே முதல் முறையா நேர்மையா பீடத்தை நோக்கி நான் போனேன். நான் என்னுடைய பொருத்தனையை நேர்மையா தேவனோட ஏற்படுத்தின. தேவன் என் வாழ்க்கையை மாத்துறதுக்காக. அந்த தருணத்துல தான் விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது. அப்ப நான் சொன்ன, தேவனே, இது ஒரு மாபெரும் வாய்ப்பு எனக்கு. நான் பீடத்து மேல ஏறும்போது எல்லாத்தையும் கொடுத்தேன். பீடத்தின் மீது நான் எல்லாத்தையும் தியாகம் செஞ்ச பிற்பாடு நான் இனிமேலும் உலகத்துக்கு திரும்பி போக மாட்டேன்னு சொன்னேன். அந்த பயத்துக்கு, அந்த பதட்டத்துக்கு, பித்து பிடித்த தன்மைக்கு நான் போக விரும்பல. நான் மேலும் எல்லாத்தையும் தேவனிடத்துல அர்ப்பணிச்சேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு உங்களை கொடுத்தீங்கன்னா நான் என்னுடைய விருப்பத்தை உங்களுக்கு கொடுப்பேன், என்ன உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். அந்த தருணம் தான் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கை முற்றிலுமா மாற ஆரம்பிச்சது. அந்த பித்து பிடித்த தன்மை என்னை விட்டு போகாது இருந்தது. நான் பரிசுத்த ஆவி பெற்ற பிற்பாடு அது எல்லாமே எனக்குள்ளாக இருந்து இல்லாம போச்சு. இனிமேலும் என் சிஸ்டரை நான் கூப்பிட்டு என் கூட இருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதன் பிற்பாடு என் வாழ்க்கை எல்லாமே பெர்ஃபெக்ட் நான் சொல்ல முடியாது. பல விதமான சூழ்நிலைகளை எங்க அம்மா இறந்த பிற்பாடு நான் கடந்து செல்ல வேண்டியதா இருந்தது. எங்களோட வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுற பயத்துல இருந்தோம். எங்க வீடு கைமீறி போற நிலைமையில இருந்தது. ஆனாலும் அதுல எல்லாத்துலயுமே சமாதானம் இருந்தது. இன்னும் ஒரு பெரிய விசுவாசத்தின் சாட்சி என்னன்னா, 3 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய அப்பா இறந்துட்டாரு. இது ரொம்ப இருதயம் வலிக்கக்கூடியதா இருந்தது. என் வாழ்க்கையும் திருப்பி போடக்கூடியதா இருந்தது. ஆனா இது ரெண்டுத்துலயும் மாபெரும் வித்தியாசம் இருக்கு. நான் எங்க அம்மா இறந்த போது எப்படி இருந்தேன், எங்க அப்பா இறக்கும் போது எப்படி இருந்தேன்னு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, எங்க அப்பாவுக்கு நான் எப்போதும் நெருக்கமா இருப்பேன். எங்க அம்மாவை காட்டிலும் எங்க அப்பாவுக்கு தான் நான் அதிக நெருக்கமா இருப்பேன். வேலை ஸ்தலத்துல கூட கேட்பாங்க, எப்படி இருக்க, நீ சரியா இருக்கியா, இன்னும் வேலைக்கு வரியா. இது எப்படி சொல்றதுன்னா, நான் புலம்பல, கத்தல, அழல. எனக்குள்ள ஒரு விஷயத்த இழந்துட்டேங்கிற ஒரு உணர்வு இல்ல.
ஏன்னா இந்த நிலைமையில நான் சரியா உணர்றேன். நான் நம்புறேன் தேவன் என் கூட இருக்காரு. அவர்தான் என்னுடைய அப்பாவா இருக்காரு. அதனாலதான் என் நேசத்துக்குரியவங்களை இழக்கும் போது கூட அந்த வலி எனக்குள்ள இல்ல. நான் சரியா இருப்பேன். நான் எல்லாத்தையும் சிறந்ததா செய்ய போறேன். இன்னைக்கு என் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டிருக்கு. இனிமேலும் எனக்கு ஆண்களை குறித்து கவலையோ கோவமோ கிடையாது. என்னை யார் துன்புறுத்தினாங்களோ அவங்க மேல கூட எனக்கு எந்த குறையும் கிடையாது. இனிமேலும் வெறுப்புணர்ச்சி கிடையாது. நான் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சிறந்ததா செஞ்சுட்டு இருக்கேன். நான் தேவனுக்கு உதவியாளரா பணி புரிஞ்சிட்டு இருக்கேன். என்னுடைய கரியர்லயும் நான் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் முன்னேற்றத்தை அதிகமா பாக்குறேன். இப்போ அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. எல்லாவற்றிலையும் அவங்க முன்னோக்கி செல்றவங்களா இருக்காங்க. இனிமேல அவங்க கோவப்படுற நபரா இல்ல. இதுதான் உண்மையான மாற்றம். தேவன் ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய மாற்றமா இருக்கு. இதை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. சில நேரத்துல நீங்க யோசிப்பீங்க, நான் எப்படி இவ்வளவு தூரம் வந்தேன், எப்படி என்னால இதை பண்ண முடிஞ்சது? இதுக்கு எதுக்குமே பதில் இருக்காது. பரிசுத்த ஆவி இல்லாம இதுக்கு பதில் இல்ல. உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரோட உடன்படிக்கையை ஏற்படுத்துறதுதான். இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். அநேக வகையான கலாச்சாரங்கள் மற்றும் வித்தியாசமான பாரம்பரியங்கள். சுற்றி எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவைகளுக்காக கவலைப்படுகிறார்கள். இப்படியேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எது செய்தாலும் அவர்களுக்கு திருப்தி இல்லை, ஓய்வு இல்லை. ஏதோ ஒன்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா அது என்ன என்று? ஏதோ ஓர் உணர்வு தன் வாழ்க்கையில் எதையோ தவறவிட்டது போல். ஆம், அவர்கள் யோசித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் மாற்றம் இல்லை. வெளியே பிரயாணிக்கிறார்கள், உறவுகள் ஏற்படுத்திக்கிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள், பிரபலம் அடைய விரும்புகிறார்கள், நகைகள் சம்பாதிக்கிறார்கள் மற்றும் வாழ்க்கையில் தோல்வி. ஆனாலும் எதுவும் திருப்தி இல்லை. அழுகிறார்கள், சண்டையிடுகிறார்கள், குடிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏன் தன் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு கஷ்டம்? ஏன் இந்த ஏமாற்றம்? ஒரு காரியம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. இவையெல்லாம் ஓர் அறிகுறி. தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி இன்னும் பெறாமல். இன்றைக்கு மனிதர்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறார்களே ஆனால் வெறும் உலக சந்தோஷம் மட்டுமே. ஆனால் கர்த்தருடைய ஆவி இன்னும் பார்ப்பதில்லை. உண்மையாகவே நீங்கள் பரிசுத்த ஆவி விருப்பத்தோடு கோரினால் உங்களுக்குள் வர அவர்தான் முக்கியம் என்று, அவர்தான் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஏறத்தாழ 2000 வருடங்களுக்கு முன்பு மனிதர்களுக்கு தேவன் ஒரு பரிசளித்தார். அது ஏதோ ஒரு பரிசு அல்ல, அதாவது உடைந்து போகிறதோ பழையதாகிறதோ அப்படிப்பட்டதல்ல, ஒரு பொருளோ அல்ல. பரிசுத்த ஆவி, நித்திய காலமும் அவரோடு நாம் வாழ்வது. இந்த உலகத்தில் வரும் எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கக்கூடிய ஆவி. அவருடைய குமாரனின் தியாகம் மூலமாய் நாம் இதை பெற்றோம். எல்லா நேரமும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆம், அவரை பரிசுத்த ஆவி. யோசித்து பாருங்கள், ஒருவர் 24 மணி நேரம் உங்களை வழிநடத்தி இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்று. உங்களை வழிநடத்தி சமாதானம் கொடுத்து பெரும் துயரத்திலிருந்து உங்களை சமாதானத்தோடு நிற்க வைப்பார். இதுதான் நாம் அனலாய் இருப்பது, நாம் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதற்கான காரணம். அவர்கள் யார் என்றால் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் மட்டுமே. நம் இரட்சிப்பின் உத்தரவாதம் அவரே. பரலோக ராஜ்யத்தில் வழிநடத்தக்கூடியவரும் அவரே. நீங்கள் இப்படி யோசிக்க கூடாது, ஏதோ ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று. உண்மையாகவே நீங்கள் அவரை பெற வேண்டுமானால் நீங்கள் முழு விருப்பத்தோடு அக்கினியாய் அவரை தேட வேண்டும். உங்கள் வாழ்க்கை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். இங்கேதான் மக்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் பரிசுத்த ஆவி நான் பெற வேண்டும் என்று, ஆனால் வாழ்க்கை இன்னும் தரவில்லை.
தியாகம் செய்வதில்லை, விலை செலுத்துவதில்லை. பொய்யான நபர் மீது சத்திய ஆவியை பெற இயலாது. இது சாத்தியமே அல்ல. நீங்கள் 100% கொடுக்கிறீர் என்று சொல்கிறீர்கள், ஆனால் பாதியாய் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள். இது சாத்தியமே இல்லை. தேவனை நீங்கள் கனம் செய்யாதப்போ நீங்கள் கனம் பெறுவதில்லை. அதனாலே தான் யார் நீங்கள் அவரை உங்கள் வாழ்க்கையில் பெற விரும்புகிறீர்களோ, முதலாவது உங்களுக்குள் இருக்கிற பதற்றமான வாழ்க்கையை எடுத்து முழு இருதயத்தோடு தேவனை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பரிசுத்தாவை பெருமளவு நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டாம். அவரை பெற்றுக்கொள்வது என்பது வாய்ப்பல்ல, ஆனால் போராட்டத்தில் ஜெயிக்க அவர் தேவை. இதற்கு அர்த்தம், உங்கள் வாழ்க்கையில் அவர் இல்லாவிட்டால் நீங்கள் ஜெயிப்பதில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் வரும் உபத்திரவங்களை நீங்கள் ஜெயித்து நீங்கள் நிலையாய் நிற்க வேண்டும் என்று. முழு பலத்தோடு உங்கள் தேவனை கனம் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது தேவனால் கனம் பண்ணப்படுவீர்கள். ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு போயிருந்தேன், ரொம்ப தாகத்தோடு. நான் அந்த அளவு தாகத்தோடு இருந்தேன் பரிசுத்தாவிக்காக. நான் அவர் அந்த அளவு தேட விரும்பினேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த அளவு தாகத்தோடு அவரை தேடினேன். அந்த நாள் பரிசுத்தாவி என் மேலாக வந்தார். இது அந்த அளவு மகிமைக்குரியது. நான் அந்த நாள் அந்த அளவு சமாதானத்தை உணர்ந்தேன். என்னுடைய முழு வாழ்க்கையில அந்த அளவு சமாதானத்தை நான் உணர்ந்தது இல்லை. எனக்குள்ளாக அந்த அளவு சந்தோஷம் நான் ஒரு நாளும் கற்பனை கூட செஞ்சு பார்த்ததில்லை. அந்த அளவு சமாதானம் எனக்குள்ளா இருக்கும்னு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். வேதாகமத்தின் தேவன், ஆபிரகாமின் தேவன், யாரெல்லாம் இந்த சாட்சிகளை கேட்டார்களோ, இந்த வீடியோ காட்சிகளை பார்த்தார்களோ, பரிசுத்த ஆவி தாமே அவர்கள் கிரியைகளுக்கு பலன் கொடுப்பாராக. இந்த வார்த்தையின்படி இன்று முதல் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள போகிறேன். எனக்குள் ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறேன். என் வழிகளை மாற்றப் போகிறேன். என்னுடைய செயல்பாடுகளை மாற்றப் போகிறேன். என்னுடைய பேச்சுவார்த்தைகளை மாற்றப் போகிறேன். என் எண்ணங்களை மாற்றப் போகிறேன் என்று யார் தீர்மானிக்கிறார், அவர்கள் உள்ளத்துக்குள்ள இப்பொழுதே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுமானது, ஒரு சந்தோஷத்தை கட்டளையிடும். பரிசுத்த ஆவி மாத்திரமே தரக்கூடிய இந்த சந்தோஷம், சமாதானம், பலன், வல்லமை உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் வாழ்க்கை மாறும். இதுவரை இவரை கட்டி வைத்திருந்த மன அழுத்தம், குற்ற உணர்ச்சி, பலவீனம், சந்தேகங்கள் இப்போதே இயேசுவின் நாமத்தால் வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா இருள்கள் இவர் சிந்தனையிலிருந்து நீங்க கடக்கும், உள்ளத்திலிருந்து வெளியேற கடக்கும். நான் இவரை ஆசீர்வதிக்கிறேன். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இதை பருகுகிறவர் எல்லா பலவீனத்திலிருந்து கழுவப்படுவாராய், சுத்திகரிக்கப்படுவாராய். ஆவி தாமே இவருக்குள் சமாதானத்தை கட்டளையிடுவாராய். இவர் ஆத்துமா ரட்சிக்கப்படுவதாய், குடும்பம் முழுவதும் பாதுகாக்கப்படுவதாய், எல்லா கெட்டதுக்கும் விலக்கி உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே ஆமென். ஆஸ்வதிக்கப்பட்ட தண்ணீரை குடியுங்கள். நாளை இரவு இந்த வாரத்தின் கடைசி நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை தேவனும் அனைவரை ஆஸ்வதிப்பாரார். செல்வார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும்.
அந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?